guys, welcome to Priyamuni's channel. இன்னைக்கு வந்து ஃபுல் டே vlog தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டே நம்ம வீட்ல இருந்து பாப்பாக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து போய் அட்மிஷன் போட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் பாப்பா விட்டுட்டு நம்ம கம்பெனிக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீடு வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு இன்னைக்கு வந்து ஆள் வரும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அவங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அங்கே போவோம். அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? பை சொல்லுங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து சாம்பார் இருந்துச்சு. அதனால் வந்து வேறு எதுவும் பண்ணலை, சாம்பாரோடய விட்டுட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கேரட் சாப்பாடு செய்கிறேன். இப்போ காலையில் சாப்பாடு கேரட் சாப்பாடு வேண்டாமாம்மா, அவங்களுக்கு வந்து பருப்பு ஊற்றி நெய் ஊற்றி கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. பருப்பு ஊற்றி நெய் ஊற்றியாச்சு, கொடுத்துடலாம். இந்த சாமி வாடா. அவங்க டிவி எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க. எப்போ டிவி அப்படின்னு காத்துட்ருக்காங்க. இந்த பாப்பாவுக்கு வந்து இப்போ கேரட் சாப்பாடு செஞ்சிச்சு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகா போடலை, வரமிளகாயும் போடல, மிளகாயும் போடல, லைட்டாக வந்து மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அதிலே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கும் பொரியல் எடுத்துட்டேன். பரவாயில்ல, காரம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா பாப்பா சாப்பிடணும் இல்லையா. அவள் சாப்பிட்றதே பெரிய விஷயம். இவ்வளோதான் சாப்பிடுவாள். இதுக்கு மேலே போட்டோம்னா ஸ்கூல்லேருந்து வந்து என்னை திட்டுவாள். அவளுக்கு இன்றைக்கி வேறு எதுவுமே இல்லை, இதுதான் இருக்குது, வேறு ஒன்றும் செய்யலை. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்கெட் வச்சுருக்கேன், வாட்டர் பாட்டிலில் சுடு தண்ணி, அவ்வளோதான். பாப்பாவோட லஞ்ச் பேக் முடிஞ்சு பாப்பா சாப்பிட்டுட்டாங்க. பாப்பாவை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம அண்ணா கடையில் வந்து நம்ம எப்பவும் போல் வளர்க்கும் போல் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வேலைக்கு தான் போகிறேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ள குழந்தையா இருக்கையில இவரை பார்த்தாவே 10 அடி தள்ளி நிற்கும். 10 அடி தள்ளி நிற்பா. இப்போ தூங்கிட்டு இருக்கா, மேலே ஏறி தூங்கிட்டு இருக்கா. அத்தையடி மெத்தையடி பாட்டு போய் மாமன் மடி மெத்தையடி அப்படின்னு வந்துருக்கு. பூர்ணி வீட்டில் இருந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு ஒன்றுமே வாங்கிட்ட போல. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம போகல, வேற ஒரு வேலையை இந்த சைடு வந்தோங்களா, அப்படியே பாப்பாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. நான் ஏன் கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை கூப்பிட்ற கிளம்பிட்டேன். வாங்க போய் பாப்பா கூப்பிடலாம். பார்த்துட்டிங்கன்னா 4 மணிக்கு வந்து ஸ்கூல் விடுவாங்களாம்மா. ஆனால் 3:50 இந்த மாதிரி வந்தோம்னா நம்மளே வந்து குழந்தைய உள்ளே போய் கூப்பிட்டு வந்துக்கலாம். அதனால் பாப்பாவை நானே உள்ளே கூப்பிட்றதுக்கு போகிறேன். வந்துட்டிங்களா? இன்னைக்கு எப்படி போச்சு? ஜாலியாக இருந்துச்சா? நோட்டு வாங்கிட்டியா? பாப்பா வந்து எப்பவுமே அவங்க வேனில் வந்துடுவா. அங்கே நம்ம இருக்கையில் அத்தை தான் கூப்பிட்டு வருவாங்க. நான் எல்லாம் பாப்பாவை கூப்பிட்றக்கு வரமாட்டேன். அவங்களுக்கு சந்தோஷம் வந்ததில். போடா போடா, அப்பா வீட்டில் தான் இருக்காரு. ஓடுது தங்கம், என்னது சேஞ்சனோடது? ஐயோ, 1 வருஷம் ஆச்சு என் பிள்ளை பார்த்து. சின்சன் பார்த்து சின்சனோட போகுது. சின்சன் கீமாவரி வந்துட்டா. வந்து நம்ம மாட்டிட்டோம். வந்து உங்களுக்கு கேபிளே எடுத்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்ஷு போட்டிருந்தோம். டிஷ்ஷு வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே மேலே எப்படி என்ன இதுன்னு ஒன்றும் தெரியலை. அதனால் மாமா வேண்டாம்,
கேபிளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபிள்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. கேபிள்காரங்க வந்து இப்போ தான் போட்டு விட்டாங்க. பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. உண்மையாலுமே பாப்பா வந்து ஹாப்பி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாப்பாவை வந்து நாங்கள் கூப்பிட்றக்கெல்லாம் யாருமே போக மாட்டோம். பாப்பாவே வந்து வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. அத்தை வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு வருவாங்க. இன்றைக்கி போனோடனே சிரிப்பு பாப்பாவுக்கு. உள்ளேருந்து வெளியே வரக்குள்ளேயே சிரிச்சிட்டா. இனிமேல் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே தான். டிவி வந்து உங்களுக்கு செவுத்தில் இன்னும் மாட்டலை. இப்போ திருப்பி நம்ம பழைய வீட்டுக்கு அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா செவுத்தில் மாட்டுற அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த டிவியோடது, அதுக்கு வந்து நம்ம அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். இங்கேருந்து திருப்பி எடுத்துகிட்டு போய் கஷ்டப்பட்டுனாவது அதை எப்படியாவது கழட்டிட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் எலக்ட்ரிஷியன் தான் இருக்காங்களாம்மா. அதுவே நம்மளுக்கு தெரியலை முதல்ல. அதனால் அதை எப்படியாவது கழட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கீழே தானே மாட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம கீழே தான் இப்போதைக்கு டிவி வச்சுருக்கோம். பாப்பா மட்டும் பக்கத்தில் போகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டா ஓகே. பாப்பா பேக்கில் பால் இருக்குது, ஃப்ரண்ட் ஜிப்பில் எல்லாமே பார்க்கந்தாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், பாப்பாவோட ஸ்கூலு, கடை, நம்ம வீடு, கம்பெனி எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. உண்மையாலுமே ஒரு புது சேஞ்ச் தான். இடமாற்றம் மனமாற்றம்னு சொல்லுவாங்க. ஃபீல் பெட்டர். ஓகே, வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பொங்கலூர் போவோம். டீ வைக்கணும், வாங்க போய் டீ வைக்கலாம். பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு என்னடா ஃபேஸில் அப்படி இருப்பாங்க. இப்போ தான் மூஞ்சி கிழமை. பாப்பாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஆமாம், இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன். இந்த ஃபேன் மாட்டையில் கீழே ட்ரம்மை போட்டு தானே மாட்டினீங்க. அப்புறம் எப்படி நான் வீடியோ எடுப்பேன்? தெரியாமல் கேட்குறேன். அப்புறம் எப்படி நான் வீடியோ எடுப்பேன்? சோஃபாவை கொடுங்க, உட்காரட்டும். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே எந்த இடத்துலையுமே செட் ஆகலை. லைட்டு எல்லா பக்கம் டிம்மாக இருக்குது, ஹால்லையும் டிம்மாக இருக்குது. நானும் இந்த லைட் வச்சு செட் பண்ணிட்டேன். காலையில் ஒரு வீடியோ எடுத்ததோடு சரி, வீடியோவுக்கு ஃபேஸே டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரில. எப்பவுமே செல்லை ஆன் பண்ணனா ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 ரீல்ஸாவது எடுத்துருவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ரீல்ஸ் தான் எடுத்திருக்கேன். ரீல்ஸே எடுக்கலை. ஃபேஸே ஒரு மாதிரி டல்னஸாக தெரியுது. பார்க்கலாம், போயிட்டு இப்போ அரிசி வாங்கணும். அரிசி வாங்கிட்டு பார்க்கலாம். இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் அரிசி வாங்கிட்டு வந்துடலாம். இன்னும் நம்ம அரிசி வாங்கலை. டிவியோடது வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு இது போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சிலிண்டர் வந்து புக் பண்ணணும் இல்லைங்களா. சிலிண்டர் நம்ம அந்த ஏரியாவில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சிலிண்டர் புக் பண்ணியிருக்கோம். வந்துருச்சுன்னா கையோட போய் ஞாயிற்றுக்கிழமைக்கு சிலிண்டரையும் அந்த டிவி மாட்டுறதையும் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா மேலே நம்ம டிவி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அரிசி வாங்கிட்டு வந்துடலாம். அரிசி வாங்கிட்டோம். 10 கிலோ வாங்குவோம். இந்த தடவை சிப்பம் எடுத்துக்கலாம். அரிசி வந்து ரொம்பவே முடிஞ்சிச்சு, சுத்தமாக அரிசி இல்லை. அதனால் 25 கிலோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அரிசி வந்து இந்த தடவை 25 கிலோ பை அது வாங்கிட்டோம். ஒரு மூட்டை எடுத்துட்டோம். மாவு வந்து நம்ம இன்னும் ஆட்டலை இல்லையா. என்ன செய்யறது இந்த லேடிஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனாலும் சரி வீட்லேயே இருந்தாலும் சரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் மைண்டில் அலாரம் செட் ஆயிரும். என்னன்னு தெரியுங்களா, நைட்டுக்கு என்ன சமைக்கணும், நைட்டுக்கு என்னதான் சமைக்கணும். நைட்டு தூங்க போகும்போது என்ன தோணும் தெரியுங்களா, காலையிலத்துக்கு என்ன சமைக்கணும், காலையிலத்துக்கு என்ன குழம்பு வைக்கணும், என்ன பொரியல் பண்ணணும். ஸோ இதுலேயே பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாக்குன்னு தனியாக காலையில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி கேரட் போட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டேன். நாளைக்கு வந்து அந்த குட்டி ப்ளைட் வாங்கிட்டு வந்து தெரியுங்களா, இன்றைக்கி நம்ம இதை வச்சு தான் நிறைய பேரோட லைஃப் வந்து பாதிகாலம் ஓடிட்டுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்துங்க. இன்றைக்கி ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். நைட்டு ஊற வச்சுட்டு படுத்தேன்னா காலையில் எழுந்திரிச்சு கையோட மாவாட்டி வச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வேலையை கிளம்பிடலாம். நாளானையிலேருந்து பாப்பாவுக்கு வந்து மினி இட்லி வந்து ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா கேரட் வந்து சாப்பாடில் இருந்ததுனால கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க இன்றைக்கி பாப்பா. டிஃபன் பாக்ஸ் கலவில் அப்படியே தான் கொண்டு வந்தால் பார்த்தேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளான்னைக்கு
பீட்ரூட் வந்து நம்ம கொஞ்சம் வணக்கிட்டு அரைச்சி உள்ள ஊற்றி, கீரை வணக்கி அரைச்சி உள்ள ஊற்றி அந்த மாதிரி குட்டி குட்டி மினி இட்லியாக பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவோம். அதோட ரெசிபி கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அவளுக்கு அதோட பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எப்பயும் அங்கே வாங்குவோம் இல்லைங்களா, இந்த தடவை ஸ்நாக்ஸுக்கு நம்ம எங்கேயுமே போகலை. அதனால் மளிகை கடையிலே பார்த்திங்கன்னா அவள் எனக்கு ஸ்நாக்ஸ் இங்கேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சரு, பூந்தி, பாப்பா இப்படியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. முறுக்கு, அப்புறம் சிப்ஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நேந்திரன் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னமோ ஹார்டாக இருக்குது. பரவாயில்ல, அப்புறம் அதை எடுத்துட்டா என்ன சொல்கிறது. எறும்பு சாப்பீஸ் வாங்கினேங்க. நம்ம வீட்டில் எறும்பு வந்து அங்கங்கே வந்து நிறைய இருக்குது, தெரியுதுங்களா. ஃபுல்லாக வந்து எறும்பு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஏறலை. நைட்டுக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு வந்து சாப்பாடு காலையில் வச்சு நம்ம சாப்பாடே கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதனால் அந்த சாப்பாடே எப்படியே சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் 3 பேர் தானே, ஒரு சேமியா பேக்கெட் இருக்குது, அது கிளறி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சாப்பாடு இவ்வளோ இருக்குது, அதனால் சேமியா கிளறி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக சரி. வழியாக ஸ்க்ரீனும் வந்து முன்னாடி நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு வீடு தான் இருக்குது. நம்ம கதவு வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனே பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீடுலேருந்து நம்ம வீடு நல்லாவே தெரியும். அதனால் க்ளோஸ் பண்ணியே தான் வச்சுருந்தோம் வந்ததுலேருந்து. இன்றைக்கி வந்து எப்படியோ சாரு அவன் மாட்டிட்டாப்புல. நம்ம ரொட்டேஷன் வீடியோ அவ்வளோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நடந்துச்சு. வேறு எதுவும் நடக்கலை. மாமா ஸ்பேன் பண்ணுறதுன்னு நான் இருக்கலை. ஏன் அப்படி அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம ரொட்டேன் வீடியோ. இன்றைக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் நம்ம இன்றைக்கி எங்கேயும் போகலை, வேலைக்கும் போகலை இன்றைக்கி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல்லேயே 11:45 ஆயிடுச்சு. அது போக வீடு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, சேல்ஸுக்கு அவங்க ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வருவாங்கன்னு நினச்சோம், வரலை. அதனால் அவங்கள பார்த்துட்டு இருந்தால் நமக்கு வேலைக்கு ஆகாது. சரின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை சொல்ல. நெக்ஸ்ட் விளாகில் கண்டிப்பாக பார்க்கலாம்.